தமிழக அரசின் நிலைப்பாட்டின்படி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை என்றும் ஆந்திர மாநில அரசின் நிலைப்பாட்டின்படி அங்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறது என்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். அந்த மாநிலத்தில் அந்த அரசாங்கம் அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தடையினுடைய அடிப்படையில் தடுக்கின்றார்கள் என்று சொன்னால் இங்கிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இதில் நான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். இது ஒரு வகையில் ஒரு போராட்டம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை பீட்டா போன்ற அமைப்புகள் சேகரித்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை மீண்டும் உறுதி செய்து கொள்ளும் என தாம் அஞ்சுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீட்டா போன்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த புகைப்படங்களை எடுத்து உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அதன் காரணமாக வதைக்கப்படுகின்றன, மிருகங்கள் வதைக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு முறையை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் தடையை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உச்சநீதிமன்றமோ மற்றவர்களோ எந்த காரணத்தை கொண்டும் இப்போது வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களையோ இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையோ ஜல்லிக்கட்டோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இது முழுக்க முழுக்க ஒரு போராட்டம். இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் இது ஒரு வகையில் ஒரு அறப்போராட்டம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளில் பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆவேசமாக பதில் கேள்வி எழுப்பினார். இந்த ஆண்டு அனுமதி பெற்று தந்தோமா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க அது பதில் சொல்லாம நம்ம பேச போறது கிடையாது. பெற்று தந்தோமா இல்லையா? அனுமதி பெற்று தந்தோமா இல்லையா? வேற என்னது? அதிலிருந்து இந்த ஆண்டு நடத்தலாம் என்கின்ற அனுமதி பெற்று தந்தோமா இல்லையா? இல்லைன்னு நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா நீங்க போய் சொல்றீங்க. இதுல நான் பேசல அர்த்தம் கிடையாது.